கனவு கண்டால் அ வெற்றி நிச்சயம். சரி, அந்த வெற்றிங்கிறது என்ன? என்ன வெற்றி எந்த வெற்றி நிச்சயம் அப்படின்னா, வெற்றிங்கிறது என்னன்னா, அதிக காலம் உயிர் வாழ்றது தான் வெற்றி. அ ஓ கனவுனாலே என்னன்னா, கனவு கண்டால் அதிக காலம் உயிர் வாழலாம். அப்போ வெற்றிங்கிறது என்னன்னா, க க அதிக காலம் உயிர் வாழ்வது தான் அனைவருக்குமான வெற்றி. யாரெல்லாம் அதிக காலம் உயிர் வாழ்கிறாங்களோ, ஒருத்தர் 100 வயசு வரைக்கும் வாழ்கிறாரா, அது அவருடைய வெற்றிக்கான அளவு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து கனவு கண்டால் வெற்றி நிச்சயம். அந்த வெற்றி நிச்சயம் அதிகாலம் உயிர் வாழ்வது என்பது நிச்சயம் என்றுதான் அதன் பொருள். எப்படின்னா, நமக்கு ஒரு கனவு இருக்கணும். இப்போ வந்து நாளைக்கு நான் பல் தேய்க்கணும், குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து திட்டமிட மாட்டேன். திட்டமிடுதலுக்கு பேர் தான் கனவு. நாளைக்கு என்ன செய்யணும் நாளைக்கு என்ன செய்யணும், அடுத்தடுத்த நிமிஷங்கள் நான் என்ன செய்யணும், அடுத்த நொடி என்ன செய்யணும், இன்று மாலை நான் என்ன செய்ய வேண்டும் என முன்கூட்டியே திட்டமிடுவதற்கு பேர் தான் வந்து கனவு. அது வந்து நமக்கு வந்து அப்போது நம்ம எதெல்லாம் திட்டமிடுவோம் அப்படின்னா, பல் தேய்க்கிறதையோ குளிக்கிறதையோ கூட இல்லை, ஈவினிங் போய் ஒரு கிணத்துல குளிக்கிறத திட்டமிடுவோம். ஆனால் ஒரு பாத்ரூமில் குளிக்கிறத நம்ம திட்டமிட மாட்டோம். ஏதாவது சிரமம், ஏன்னா கிணத்துல குளிக்கிறது ஒரு சிரமமான ஒரு வேலை. அதற்காக நம்ம மெனக்கெட்டு நடந்து போகணும், தோட்டத்துக்கு நடந்து போகணும். அப்போ நம்ம அது ஒரு திட்டமிடலுக்குள்ளே வருது. ஆனால் பாத்ரூமில் குளிக்கிறது வந்து நமக்கு என்றைக்கோ ஒரு நாள் திட்டமிட்டு, இப்போ காலையில் நம்ம பாத்ரூமில் குளிப்போம். அது வந்து என்றைக்கோ ஒரு நாள் திட்டமிட்டால் போதும். அது டெய்லி நடந்துகிட்ருக்கும். வீட்டில் இருந்தால் அது டெய்லி நடந்துகிட்ருக்கும். ஆனால் தோட்டத்தில் உள்ள ஒரு கிணத்துல குளிக்க போகிறோம் அப்படின்னா, அதை நம்ம திட்டமிட்டு தான் ஆகணும். அப்போது எது வந்து கஷ்டமான செயலோ அதை நம்ம திட்டமிடுறோம். அப்போது வந்து நம்ம வந்து கஷ்டமான செயல்களை திட்டமிடுகிற வழக்கம் நமக்கு இருக்கணும். அதாவது இப்போ வந்து ஏன் கிணத்துல குளிக்கணும், வீட்டிலே குளிக்கலாமே, கிணத்துல குளிக்கிறது தேவையில்லாத வேலைகள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்வில் எல்லாத்தையுமே ஈஸியான வேலைகளாக வச்சுருக்காங்க பாரு. அவங்க வந்து கனவு காண மாட்டாங்க. அவங்களுக்கு ஆயுள் கம்மி. ஏன்னா இப்போ ஒரு கிணத்துல குளிக்கிறோம் அப்படிங்கும்போது அதில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது ஒரு புதுமையான அனுபவமாக இருக்குது. வழக்கமாக பாத்ரூமில் குளிச்சுக்கிட்டு இருந்தவர் ஒரு கிணத்துல போய் குளிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா, அந்த மாதிரி அவர் கனவு திட்டமிடுகிறார் அப்படின்னா, அவருக்கு அதில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதை அடைய வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கும். அந்த ஆர்வத்திற்காகவே அவர் வந்து இப்போ நாளைக்கு நான் போய் குளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா, அந்த ஆர்வத்திற்காகவே அவர் வந்து உயிரோட அந்த மூளை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அவரை உயிரோட வச்சுக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணும். இப்போ குற்றாலத்தில் போய் குளிக்கணும்னு நினைக்கிறோம். வழக்கமாக ஒருத்தர் எங்கேயுமே இல்லைப்பா, நான் எந்த வேலையும் வித்தியாசமாக எந்த வேலையும் செய்ய மாட்டேன், கஷ்டப்பட்டு எந்த வேலையும் செய்ய மாட்டேன், இப்போ வந்து பாத்ரூமில் குளிக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் பெருசாக. இப்போ இன்னொருத்தர் என்ன நினைக்கிறாரு, நான் குற்றாலத்துக்கு போய் குளிக்கணும்னு நினைக்கிறார். அதாவது அடுத்த மாதம் நான் குற்றாலத்துக்கு போகிறேன், அங்கே போய் நான் குளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஒருத்தர் என்ன நினைக்கிறார், நான் அடுத்த மாதம் எங்கேயுமே நான் போகல, அடுத்த மாதம் வரைக்கும் இந்த ஒரு வருஷத்துக்கு நான் எங்கேயுமே திட்டமிடலை, நான் என் வீடு உண்டு வேலை உண்டுன்னு இருப்பேன், பாத்ரூமில் தான் குளிப்பேன், எனக்கு அந்த மாதிரிலாம் குளிக்கிறதுல விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது, இது வந்து ஒரு வழக்கமான இது வந்து மெனக்கெட்டு திட்டமிடுகிற ஒரு செயல் கிடையாது. ஆனால் வந்து ஒரு குற்றாலத்தில் போய் குளிக்கணும்னு நினைக்கிறார் பாருங்க, அப்போ அவருடைய திட்டமிடலில் வந்து ஒரு ஒரு புதுமை இருக்குது. அதாவது ரொம்பவும் அதே நேரத்தில் ரொம்பவும் தூரமாக போய் ரொம்பவும் கஷ்டப்பட்டு ரொம்ப அளவுக்கு அதிகமான கஷ்டப்பட்டு எதையும் செய்யக்கூடாது. ஒரு கிணத்துல போய் குளிக்கிறது நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம். அடுத்த வாரம் போய் கிணத்துல போய் குளிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அல்லது இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கிணத்துல போய் குளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்கள். ஏன்னா நம்ம அதுக்காக வந்து அமெரிக்காவுக்கு போய் வந்து அங்கே ஒரு நீர்வீழ்ச்சியில் குளிக்கணும், தாய்லாந்துக்கு போகணும், இந்த மாதிரி திட்டமிடவும் கூடாது. அதுக்காக எந்த வித புதுமையும் இல்லாமல் ஒரு ஒரு பல் தேய்க்கணும்னு நாம் திட்டமிட மாட்டோம். அது மாதிரி ஆனால் பல் தேய்ப்போம் நம்ம. அது மாதிரி நம்ம எந்த எல்லா வாழ்க்கையில் உள்ள எல்லா செயல்களையும் நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. அப்போ இப்படியும் செய்யணும். அதாவது இந்த மாதிரி பல் தேய்க்கிற மாதிரியான எளிமையான செயல்களாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ஒரு கிணத்துல போய் குளிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் நம்முடைய திட்டமிடல் இருக்கணும், கனவுகள் இருக்கணும்.
கனவுகள் வந்து 2 கனவுகள். அப்போ இந்த 2வது கனவு இருக்குல்ல, ரொம்பவும் கஷ்டம் கிடையாது. அதே நேரத்தில் அது ஒரு வழக்கமான ஒரு கஷ்டத்தை விட இது கொஞ்சம் வித்தியாசமான கஷ்டம், பெரிய கஷ்டம்னு வச்சு. பாத்ரூமில் குளிக்கிறத விட ஒரு கிணத்துல குளிக்கிறதுல ஒரு கஷ்டம் இருக்குது. அதே நேரத்தில் அது ஒன்றும் அளவுக்கு அதிகமான கஷ்டம் கிடையாது. அது வந்து ஒரு குற்றாலத்தில் போய் குளிக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு அளவுக்கு அதிகமான கஷ்டம் இருக்குது. அப்போ இந்த இந்த 2வது கனவு இருக்குல்ல, ஒரு கிணத்துல போய் குளிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கனவு இருக்குல்ல, இந்த கனவுங்கிறது வந்து நம்மை அதிக காலம் உயிர் வாழ வைக்கும். ஏன்னா அதில் ஒரு புதுமை இருக்குது. அதை அடைய வேண்டும் என்கிற ஒரு ஆசையில் மூளை என்ன பண்ணும்னா பிடிவாதமாக இருக்கும், உயிரை விட்டுறாது. ஒரு தூக்கத்திலேயே உயிர் போக அதை அனுமதிக்காது. அவ்வளவு எளிதாக உயிர் போவதற்கு அது வந்து அனுமதிக்காது. ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறவங்க கூட எளிதாக செத்து போயிடுவாங்க, தூக்கத்திலே உயிர் பிரிஞ்சிடும். அப்போ ஏன் அப்படி தூக்கத்துலலாம் உயிர் பிரியுது? ஒரு சின்ன வயசுலேயே, ஒரு 80 வயசுலேயே ஏன் அப்படி வந்து உயிர் பிரியுதுன்னா, அவருக்கு வித்தியாசமான கனவுகள் இல்லை. எல்லாமே ரொம்ப எளிதான கனவுகளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று நோயினால் இறந்து போவாங்க, ஒரு மாரடைப்புனால இறந்து போவாங்க. மாரடைப்புங்கிறது அது ஒரு நோய் அல்லது உடல் கோளாறுனால ஏற்படுறது. அதுக்கும் கனவுகள் இல்லாமைக்கும் காரணம் இல்லை. கனவுகள் இருந்தால் கூட ஒருத்தருக்கு மாரடைப்புனால இறந்து போவார். அவருக்கு வந்து அதாவது கிணத்துல குளிக்க போகணும் அப்படிங்கிற மாதிரியான கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கனவுகள் இருந்தால் கூட அவருக்கு மாரடைப்பு வந்து அவர் இறந்து போகிறக்கு வாய்ப்பு இருக்கு. நான் வந்து ஒரு ஆரோக்கியமானவரை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். ஆரோக்கியமானவரை பற்றி நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். ஒரு ஆரோக்கியமான உள்ள ஒருத்தருக்கு ஒரு ஒரு கஷ்டம், கொஞ்சம் ஒரு அளவுக்கு உட்பட்ட ஒரு கஷ்டமான திட்டமிடல் தனது வாழ்க்கை முறையில் இல்லைன்னா, ஒரு கனவுகள் இல்லைன்னா அவர் வந்து சீக்கிரமாக செத்து போயிடுவார். கொஞ்சம் ஒரு கிணத்துல குளிக்கிறோம், பாத்ரூமில் குளிக்கிறத விட ஒரு கிணத்துல போய் குளிக்கணும். அது மாதிரி நிறைய குளிக்கிறது மட்டும் கிடையாது, அது மாதிரி வேறு நிறைய செயல்கள். வேட்டையாட போகணும், வெள்ளிக்கிழமை வேட்டையாட போகணும். அப்படி ரொம்பவும் தூரம் போகக்கூடாது, நம்ம ஊரை சுற்றியே இருக்கணும். சும்மா காலையில் போனோம்னா மத்தியானம் 11 மணிக்கு வந்துடணும், காலையில் 7 மணிக்கு போனால் மத்தியானம் 11 மணிக்கு வந்துடணும். அந்த அளவுக்கு வேட்டையாடுகிற ஒரு 10 மணிக்கு வந்துடணும். அந்த அளவுக்கு ரொம்ப கொஞ்சம்தான் கடினமாக இருக்கணும். இந்த மாதிரியான அனுபவங்கள் நம்மக்கிட்ட இருந்தாலே நாம் அதிக காலம் உயிர் வாழ்வோம். ஏன்னா நம்ம மூளை நம்மளை வந்து சாக விடாது. நமக்கு அப்படிப்பட்ட கனவுகள் எதுவுமே இல்லை, அதில் வந்து நமக்கு விருப்பமே இல்லை. என்னடா அது, இப்போ உதாரணத்துக்கு என்னெல்லாம் சொல்ல போனால், எனக்கு குற்றாலத்துலலாம் குளிக்கிறதுலாம் எனக்கு விருப்பமே இருக்காது. என்னை வந்து அமெரிக்காவில் ஒரு நயாகரா நீர்வீழ்ச்சி கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னேன். கூப்பிட்டு போக வந்து அங்கே போய் குளிக்கணும், அந்த மாதிரியான ஆசைலாம் எனக்கு கிடையாது. அதே நேரத்தில் ஒரு கிணத்துல போய் குளிக்கணும் அல்லது இந்த மாதிரியான ஆசைகள் உண்டு. எனது ஊருக்குள்ளேயே ஒரு புதுமையான அனுபவங்களை தேடுகிற ஒரு கனவு, ஒரு திட்டமிடல், அப்படி ஒரு ஆர்வம் எனக்கு உண்டு. அப்போ அதுவே போதுமானது. இதுதான் வந்து எளிமையான கனவுகள். இந்த எளிமையான கனவுகளை இதை அனுபவிப்பதற்காக இப்போ நான் 2 நாள் கழித்து தான் நான் அந்த மாதிரி ஒரு கிணத்துக்கு போய் குளிக்கணும்னு நான் திட்டமிடுறேன்னா, நம்முடைய மூளை என்ன பண்ணணும், அந்த கிணத்துல போய் குளிக்கணும் அப்படிங்கிற ஆசைக்காகவே அதற்குள் இறந்து விடக்கூடாது என்பதில் ஒரு கவனமாக இருக்கும். தூக்கத்தில் உயிர் பிரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு வரும். அப்போ கனவு கண்டால் வெற்றி நிச்சயம் அப்படின்னா நம்ம கனவு காணணும். அப்போ தான் வந்து நாம் வந்து அதிக காலம் உயிரோடு வாழ முடியும். இன்னொன்றுனா, கனவு கண்டால் வெற்றி நிச்சயம் அப்படின்னா அந்த கனவு எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, அதிக காலம் உயிர் வாழ்வதற்கு வாழ வேண்டும் என்பதாக இருக்க வேண்டும். நேரடியாகவே நம்ம கனவு கண்டுடலாம். நம்ம வேற ஒன்றை செஞ்சுட்டு நான் அதிக காலம் எனக்கு சாதிக்கணும், ஒரு விஞ்ஞானியாக சாதிக்கணும் அப்படிங்கிறதுல கனவுல வந்து நான் ரொம்ப உறுதியாக இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம மூளை என்ன பண்ணணும்னா, அந்த கனவை அடையாமல் நான் செத்துவிடக்கூடாது என்பதில், இந்த உடல் செத்துவிடக்கூடாது என்பதில் அந்த மூளை வந்து ரொம்ப உறுதியாக இருக்கும், பிடிவாதமாக இருக்கும். இல்லை, எனக்கு எந்த கனவுமே இல்லை, 50 வயசில் எனக்கு எந்த கனவுமே கிடையாது, ஒரு வேலை பார்க்குறேன், சம்பாதிக்கிறேன்,
வர்றேன். அப்புறம் இதுதான் என்னுடைய வாழ்க்கை. எத்தனை வருஷம் வாழ்றேன்னு எனக்கு தெரில. எந்த கனவுமே எனக்கு இல்ல. நான் எதையும் சாதிக்கல. ஒரு வேலை செய்றேன், சம்பாதிக்கிறேன். வீட்ல வந்து வீட்டு வீட்டு வீட்ட பார்த்துக்கிறேன். அப்படின்ற மாரி இருந்துச்சுன்னா, அப்போ அவர் வந்து இறந்து போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே இது இன்னொருத்தர் வந்து, நான் ஒரு விஞ்ஞானி ஆகப் போறேன். நான் ஒரு விஞ்ஞானி ஆயிட்டா அப்போ முடிஞ்சு போச்சா சாதனை? அப்படி கிடையாது. விஞ்ஞானி ஆகி நான் இன்னொன்னு சாதிக்கணும். இன்னொன்று சாதிப்போம் வந்து ஒரு ஒரு நிலாவுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு வச்சுக்கோங்க. விஞ்ஞானி ஆகி என்ன சாதிக்க போகிறார்? ஒரு நிலாவுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போது மூளை என்ன பண்ணுன்னா, அந்த அவர் அவர் வந்து நிலாவுக்கு போகணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாருன்னா, அந்த லட்சியத்தை அடைவதற்காக அந்த மூளையானது அவரது உடலை சாக விடாமல் பார்த்துக்கொள்ளும். அந்த மாதிரி ஒரு நிலம். அதே நேரத்தில் உடலில் நோய் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. நோய் இருந்தால் அந்த நோய் தன் வேலையை காட்டத்தான் செய்யும். எனக்கு மிகப்பெரிய கனவுகள் இருந்தாலும் அல்லது ஏதோ ஒரு நியாயமான கனவுகள் எனக்கு இருந்தால் கூட என் உடம்பு ஆரோக்கியமாக இல்லைன்னா நான் அந்த நோயினால் மாரடைப்பினாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ நான் செத்து போவதற்கு தான் அதிக வாய்ப்புகள் உள்ளது. அதனால் ஒரு ஆரோக்கியமானவர்கள் வெறுமனே ஆரோக்கியம் இருந்து விட்டாலே போதுமானது அல்ல. உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டாலே போதும். ஆரோக்கியம் என்பது இதையும் உள்ளடக்கிது. எதுனா இந்த மாதிரி ஒரு கிணற்றில் குளிப்பது போன்ற கனவுகளை கிணற்றில் குளிக்க வேண்டும் என்கிற ஆசையை உள்ளடக்கியது தான் கொஞ்சம் வித்தியாசமானது. அதே நேரத்தில் அளவுக்கு அதிகமான கடினம் அதில் இல்லை. ஒரு எளிதான ஒரு கனவு. அந்த மாதிரி கனவுகளை வந்து நம்ம வாழ்க்கையில் வச்சுக்கிட்டா நம்ம அதிக காலம் உயிர் வாழலாம். ஏன்னா அந்த கனவுகளை அடைவதற்காக நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்போம். அப்போ இப்படிப்பட்ட கனவுகள் நம்ம வாழ்க்கை முழுவதுமே இருக்கணும். நம்ம வயசானா கூட நமக்கு என்ன தோணணும் அப்படின்னா, ஒரு பக்கத்து ஊரில் இருக்கிற அந்த அந்த மலைக்கு போகணும், அந்த வாரத்தில் ஒரு நாள் அடுத்த வாரத்துக்குள்ளே போகணும் அப்படிங்கிற அந்த திட்டமிடல் இருக்குல்ல, அடிக்கடி நினச்சிக்கிட்டே இருப்போம். அந்த நினப்பு இருக்குது பாருங்கள், அந்த மலைக்கு போகணும், அந்த குகைக்கு போகணும், அது நான் அடிக்கடி இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த இடத்துக்கு போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். முன்னாடி போனது, திரும்பவும் போகணும். இப்படி நிறைய சம்பவங்கள் இருக்கும். அல்லது இதை செஞ்சு சாப்பிடணும், அடுத்த வாரம் வந்து இந்த இந்த சீசன் வருது, இந்த காய்கறி காளான் சீசன் வரப்போகுது, மழை வரும், அப்போ வந்து இடி மின்னல் அடிக்கும், அந்த நேரத்தில் காளான் வந்து அந்த வயல்வெளியில் புடைக்கும், அப்போ அந்த காளானை பறித்து நல்லா சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்திற்காக ஒரு எதிர்பார்க்கின்ற ஒரு கனவு. அது ஒரு கனவாக மாற்றி கனவு தான். ஏன்னா அது வந்து கொஞ்சம் கடினம் இல்லை, ஒரு ரொம்ப எளிதான கடினம்லாம் கிடையாது. ஏன்னா இந்த விஷயம் நடக்கணும். ஒரு காளான் வந்து நம்மளே வளர்க்கல, தானாக வந்து உருவாகுது. அப்படிங்கும்போது அதற்கு இடி மின்னல் அடிக்கணும். அப்போ தான் வந்து அந்த காளான் வந்து கிடைக்கணும். போன வருஷம் கிடைச்சது இந்த வருஷம் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. அப்போ அதில் வந்து ஆனால் அது மேலே ஒரு ஆசை இருக்குது. அப்படிங்கும்போது அது ஒரு கனவாக இருக்கிறது. இது ஒரு குறுகிய கால கனவு. அப்போ அடுத்தடுத்து இப்படி நிறைய கனவுகள். சாப்பிடுவதில் ஒரு கவனம், ஒரு கிணத்துல குளிக்கிறது ஒரு கனவு, சாப்பிடுவது ஒரு கனவு, இந்த மாதிரி சாப்பிட்ணுங்கிறது ஒரு கனவு. இப்படி இப்படி நிறைய நம்ம வாழ்க்கை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும். நம்முடைய செயல்கள் எல்லாமே ரொம்ப சாதாரணமாகவும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் அனைத்துமே சாதாரணங்கிற எதுவுமே இல்லாமலும் இருக்கக்கூடாது. ஒரு 50% சாதாரணமான கனவுகளே இல்லாத பல் தேய்க்கிறதுக்கெலாம் நம்ம கனவு காண மாட்டோம், திட்டமிட மாட்டோம். அது மாதிரியான செயல்கள் ஒரு 50% இருக்கணும். அதே நேரத்தில் நாம் வந்து ஒரு தோட்டத்தில் போய் குளிக்கணும், ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு தோட்டத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற கிணத்துல குளிக்கணும் அப்படிங்கிறத நாம் வந்து திட்டமிடுவோம். அப்போது ரெண்டுமே சேர்ந்தது தான் மனித வாழ்க்கை. அப்போ தான் நம்ம வந்து ஒரு அதிக காலம் உயிர் வாழ முடியும் ங்கிறத நான் சொல்லிக்கிறேன்.